வணக்கம். கோவையில் அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி ஒட்டப்பட்ட போஸ்டரால் தற்பொழுது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தலைவாவா தரணி ஆளவா என அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவித்து போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலை பிறந்த நாளையொட்டி கோவையில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் தற்பொழுது பரப்பப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசியல் களத்தில் தற்பொழுது ஒரு புதிய கட்சியை தொடங்குவதற்கான அந்த அறிகுறியானது தென்பட தொடங்கியிருக்கிறது. தேர்தலுக்கு முன்னாள் பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு பதிலாக தமிழக பாஜகவின் தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். பாஜகவின் தலைவராக நயினார் வந்ததற்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணியானது மலர்ந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து மன வருத்தத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அவர் விரைவில் புது கட்சியை தொடங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதலில் இது இயக்கமாகவும் பின்னாளில் அது கட்சியாகவும் வளரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் தற்பொழுது அவர் புதிய இயக்கத்தை தொடங்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய பாஜக அண்ணாமலை அவர்களை சமாதானம் செய்யக்கூடிய அந்த பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை தற்பொழுது அவர் சமாதான முயற்சி தோல்வியடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக செய்தியாளர்களை தொடர்ந்து சந்தித்து வந்த அவர் தற்பொழுது தமிழ்நாடு தேர்தலுக்கு பின்பு செய்தியாளர்களை சந்திப்பதை தவிர்த்து வருகிறார். விரைவில் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு பின்பு நான் அனைத்து விஷயங்களையும் உடைத்து பேசுவேன் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அவர் கட்சி தொடங்க போவதாக வந்திருக்கக்கூடிய தகவல் மத்திய பாஜக தலைமையை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. குறிப்பாக அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார், புதிய இயக்கமாக இருக்குமா அல்லது கட்சியாக இருக்குமா என்று சொன்னால் அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து அவரை வலியுறுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இது இந்து இயக்கத்தை சார்ந்த ஒரு கட்சியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, பாஜக உள்ளிட்ட பல்வேறு இந்து தொடர்பான கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மக்கள் தேசிய கட்சியாக இது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை அவர்கள் இது குறித்த முடிவினை விரைவில் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கோவையில் பார்த்தீங்கன்னா தரணி ஆளவா என்று ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய போஸ்டரால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது.